வணக்கம். புதுக்கோட்டை விஜயபாஸ்கர் நேற்று அவர் தரப்பு ஆதரவாளர்கிட்டலாம் ஆலோசனை பண்ணார். என்ன முடிவு எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி நினச்சார். ஏன்னா எஸ்பி வேலுமணி தலைமையில் ஒரு டீமு, அதே போல் எடப்பாடி பழனிசாமியில் ஒரு டீமு. எஸ்பி வேலுமணி டீமு கொஞ்சம் வலுவாக இருந்தது. இந்த தடவை கண்டிப்பாக பொதுக்குழுவெல்லாம் கூட்டி எடப்பாடி பழனிசாமியை பொதுச்செயலாளர் பதவியிலேருந்து தூக்கிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு ரூட்டு மாதிரி போய்கிட்டே இருந்தது. கடைசியில் என்னடான்னு பார்த்தீங்கன்னா, விஜயும் அவங்க எதிர்பார்த்ததை கொடுக்கல. அமைச்சர் பதவி கொடுப்பாங்கன்னு சொன்னாங்க. இல்லைங்க, உங்களை கட்சி தகவல் சட்டத்தில் நீக்க போகிறாங்க, அது இல்லாமல் உங்கள் மேலே ஊழல் வழக்கெல்லாம் இருக்குது, ஏகப்பட்ட பஞ்சாயத்துலாம் இருக்குது, இந்த பஞ்சாயத்தெல்லாம் மீறி நான் அமைச்சர் பதவி கொடுத்தேன் அப்படின்னா மாற்றத்தை கொடுப்பேன்னு சொல்லிட்டு மக்களை ஏமாற்றிட்டு இப்படி ஊழல்வாதிகளுக்கு திரும்ப அமைச்சர் பதவி கொடுத்துட்டீங்களே அப்படிங்கிற ஒரு கேள்வியை, விமர்சனங்களை எடப்பாடி பழனிசாமி வைப்பார். கொஞ்சம் பொறுங்க. அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் எல்லாத்தையுமே ரிசைன் பண்ணிவிட்டு தாவேக்கால விசில் சின்னத்தில் நின்று நீங்கள் ஜெயிச்சிருங்க, உங்களுக்கு அதே தொகுதியை தரோம், நீங்கள் ஜெயிச்சிங்கன்னா இன்றைக்கி மக்கள் மத்தியில் தாவேக்காக மிகப்பெரிய ஒரு ஆதரவு இருக்குது, கண்டிப்பாக நீங்கள் ஜெயிப்பீங்க, ஜெயிக்கிறதுக்கு நாங்களும் பிரச்சாரம் பண்ணுவோம், அதே போல் இந்த தடவை நீங்கள் ஜெயிச்சிட்டிங்கன்னா உங்களை அமைச்சர் பதவியில் சேர்த்துக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி விஜய் தரப்புலேருந்தும் பேசப்பட்டது. இதெல்லாம் பேசவே இல்லையே, ஏற்கனவே டீல் பேசவே இல்லையே, நீங்கள் இந்த மாதிரி பேசியிருந்தால் நாங்கள் தனித்து வந்திருக்கவே மாட்டோமே அப்படிங்கிற மாதிரிலாம் பேச ஆரம்பித்தாங்க. சரி, இந்த மாதிரி சூழ்நிலையில் என்னடா இது, கட்சி தகவல் சட்டத்தில் எம்எல்ஏ பதவியும் போயிடுங்கிறாங்க, அது இல்லாமல் இங்கிட்டு விஜயும் அமைச்சர் பதவியில் ஒன்றுமே தரல அப்படின்னு சொல்லிட்டு எஸ்பி வேலுமணி தரப்பில் ஆதரித்த ஒரு 6 பேர் டபான்னு எடப்பாடி பழனிசாமிகிட்ட போயிட்டாங்க. கொஞ்சம் வலுவிழந்த நிலைமையில் இருந்த எடப்பாடி பழனிசாமிக்கு இந்த 6 பேர் மன்னிப்பு கடிதம் கொடுத்து திரும்பவும் எடப்பாடிகிட்ட சேர்ந்த பிறகு எடப்பாடி பழனிசாமி கொஞ்சம் தெம்பாயிட்டார். அப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கிட்டு வேலுமணி தரப்பில் ஒரு 15 எம்எல்ஏகள் தான் இருக்கிறாங்க. 15 எம்எல்ஏகளையும் என்ன வச்சுட்டு என்ன பண்ண முடியும்? இப்போ இவர் சபாநாயகர்கிட்ட கொடுத்தது நேற்றோட முடிஞ்சு போச்சு, கெடு முடிஞ்சு போச்சு. ஒருவேளை இவங்க போய் இவங்க கொடுத்த கடிதத்தை வாபஸ் வாங்கலை அப்படின்னா அவங்க கண்டிப்பாக கட்சி தகவல் சட்டத்தில் சபாநாயகர் நடவடிக்கை எடுப்பார். சபாநாயகர் எடுக்கிறாரோ இல்லையோ ஆளுநர் எடுப்பார். ஆளுநரே எடுக்கிறாரோ இல்லையோ நீதிமன்றத்துக்கு போவாங்க. நீதிமன்றத்துலாம் போயிடுச்சு அப்படின்னா அப்புறம் சமாதானமாகிறது அப்படிங்கிறது ஒரு பிரச்சனை மிகப்பெரிய அளவில் இருக்கும். அதனால் என்ன செஞ்சாங்க, அவசரமாக எம்எல்ஏ பதவியாவது தக்க வச்சுக்கணும்னு சொல்லிட்டு இந்த 15 பேரும் ஆலோசனை பண்ணாங்க. அதில் சிவி சண்முகத்துக்கு உடன்பாடு இல்லை, விஜயபாஸ்கருக்கும் உடன்பாடு கிடையாது. நம்ம எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக, எடப்பாடி பழனிசாமினால் ஒரு வெற்றியை கொடுக்க முடியல, தொடர்ந்து தோல்வியை தான் கொடுத்துட்டு இருக்காரு. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் அவரை நம்பி அவர் பின்னாடி போகிறது நம்மளே தற்கொலை பண்ணிக்கிறதுக்கு சமம் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு சிவி சண்முகம் விஜயபாஸ்கர் தரப்பு வந்துட்டாங்க. சிவி சண்முகத்தை போய் எவ்வளவோ வேலுமணி காம்ப்ரமைஸ் பண்ணி பார்த்தாரு, முடியல. நான் மன்னிப்பு எடுத்து கொடுக்க முடியாது, யார்கிட்ட போய் நான் மன்னிப்பு எடுவேன்? நான் எடப்பாடி பழனிசாமியை பொதுச்செயலாளர் ஆக்கி வச்சுருக்கேன், நான் போய் மன்னிப்பு கடிதம் கொடுத்துட்டு அவர்கிட்ட சேரணுமா, நான் கட்சி பதவி கொடுங்கன்னு கெஞ்சணுமா? அப்படி கெஞ்ச வேண்டிய அவசியம் எனக்கு கிடையவே கிடையாது அப்படிங்கிற மாதிரி சிவி சண்முகம் பேசிட்டார். அதே போல் விஜயபாஸ்கர் என்ன செஞ்சார், என்னை ஓட்டு போட்டு ஒவ்வொரு தேர்தலையுமே என்னை அதிகப்படியான ஒரு ஓட்டு போட்டாங்க. இது விஜய் சுனாமி தமிழ்நாடு ஃபுல்லாக சுற்றி சுருட்டி எடுக்கும்போது கூட எனக்கு அதிக வாக்கு வித்தியாசத்தில் என்னை மக்கள் ஜெயிக்க வச்சுருக்காங்க அப்படின்னா அந்த மக்களோட மனநிலை என்ன, இன்றைக்கி இருக்கிற அதிமுகவோட பொசிஷன் என்ன அப்படிங்கிறத பற்றி நான் அவங்கள்ட்ட கலந்து ஆலோசனை விவாதம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா என்னுடைய முடிவுகளை நான் சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அவர் சொன்னார். ஆனால் இன்றைக்கி தாவேக்கால விஜயபாஸ்கர் இணைய போகிறாரு அப்படிங்கிற ஒரு தகவலுமே இருக்குது. ஒருவேளை அவர் இணைகிறாரா அப்படிங்கிற ஒரு டவுட் இருக்குது. எம்எல்ஏ பதவியை ராஜினாமா பண்ணிவிட்டு அவர் சேர்ந்தாலும் சேர்ந்துருவார் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சரி, இந்த சைடு எஸ்பி வேலுமணி தரப்பில் இருக்கிற நத்தம் விஸ்வநாதன், காமராஜ், கேசி வீரமணி இவங்க எல்லாமே என்ன செஞ்சாங்க, எடப்பாடி பழனிசாமிகிட்ட பேச்சுவார்த்தை நடத்திட்டு அவர் எடப்பாடி பழனிசாமி கட்சி பதவியெல்லாம் நான் கொடுக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி இருந்தார். சில எஸ்பி வேலுமணி போன்ற நபர்கள் கொஞ்சம் அழுத்தம் கொடுத்தோன்னே சரி கட்சி பதவியை வாங்கிக்காங்க, ஆனால் மன்னிப்பு கடிதம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வேணும் அப்படிங்கிறத சொல்லிட்டார். இதுதான் சிவி சண்முகத்துக்கு விஜயபாஸ்கர் பிடிக்கல. போய் சேர்றதே பெரிய விஷயம். இதில் இவர்கிட்ட மன்னிப்பு கடிதம் கொடுக்குற அளவுக்கு எடப்பாடி பழனிசாமி பெரிய ஆள்லாம் கிடையாது, நம்ம ஏன் மன்னிப்பு கடிதம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சிவி சண்முகம் போல, விஜயபாஸ்கரும் போல. விஜயபாஸ்கரை தான் பார்த்தீங்கன்னா சும்மா கிடந்த மனுஷனை கொறடான்னு சொல்லி அந்த மனுஷனை உசுப்பேற்றி விட்டு இந்த மாதிரி பண்ணி விட்டாங்க. கடைசியில் அவரும் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. நேற்று ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா காலையில் 8 மணிலேருந்து 10:30 மணி வரைக்கும் அவங்களுடைய விசுவாசிகள் கிட்டத்தட்ட ஒரு 500 பேருக்கு மேலே வந்திருப்பாங்க போல இருக்கு. எல்லாத்துலேயும் உட்காந்து இது பண்ணார், ஆலோசனை பண்ணார். ஒவ்வொருத்தங்களும் ஒவ்வொரு கருத்துக்களை சொன்னாங்க, எல்லா கருத்துக்களையும் கேட்டார். விஜயபாஸ்கர் மனசில் என்ன இருக்குது, இனிமேல் அதிமுக தொடர்ந்து இருக்கிறது, பயணிக்கிறது அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயமா தான் இருக்கும். அது ஒன்றும் சாத்தியப்படாது, ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை, நம்மளுடைய சுய செல்வாக்கில் தான் நம்ம சொந்த தொகுதியில் ஜெயிச்சிருக்காங்க. மற்றபடி அதிமுக ரெட்டைலை அப்படிங்கிறது எடப்பாடி தலைமை இதெல்லாம் மக்கள் ஏற்றுக்கவே இல்லை, இனி எதிர்காலம் அதிமுகவுக்கு கிடையாது அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு அந்த ஆலோசனையில் தெரிஞ்சிருச்சு. அதுலேயும் இல்லாமல் விஜயபாஸ்கர் பேசினது என்னென்னா, தொடர்ந்து அவமானப்படுத்தப்படுறோம். அங்கே அதிமுகவில் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் நம்ம அவமானப்படுத்தப்பட்டுக்கிட்டே இருக்கிறோம், தொடர்ந்து அவமானமாக இருக்குது. இந்த மாதிரி சூழ்நிலையில் அந்த அவமானங்களோட எடப்பாடி பழனிசாமி தலைமையை தொடர்றதா,
அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. அது இல்லாமல் எடப்பாடி பழனிசாமி மிக முக்கியமாக யோசிக்கணும். தொடர்ந்து தோல்வியை கொடுத்துக்கிட்டு இருக்கோம். நம்ம தோல்விக்கான காரணம் என்ன? இதை தான் இவங்க ஆராய சொல்கிறாங்க. இந்த வேலுமணி தரப்புலேருந்து போனவங்க ஆராய சொன்னது அதுதான். சிவி சண்முகம் சொன்னது அதுதான். தோல்விக்கான காரணம் என்ன அப்படின்னு சொல்கிறாங்க. தோல்விக்கான காரணம் ஒற்றை தலைமை எடப்பாடி பழனிசாமி பொதுச்செயலாளர் தான் அப்படிங்கும்போது பொதுச்செயலாளரை மாற்றுங்க அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை வந்துச்சுன்னா எடப்பாடி பழனிசாமி பொதுச்செயலாளர் பதவியை விட்டு கொடுக்க முடியாது அப்படிங்கிற ஒரு எண்ணம் அவர் மைண்டில் இருக்குது. அதனால தான் இப்போ விஜயபாஸ்கர் என்ன சொல்கிறாரு, நம்ம எடப்பாடி பழனிசாமி நம்ம சொல்கிறத கேட்க மாட்டேங்கிறாரு. நம்மளை வந்து அவமானப்படுத்துகிற மாதிரி கட்சி பதவியை பறிப்பேன், மாவட்ட செயலர் பதவியை பறிப்பேங்கிறாரு. நமக்கு அந்த மாதிரி பதவியும் தேவையில்லை. நம்ம தொடர்ந்து அரசியலில் இருக்கலாமா? இல்லை அரசியலில் இருக்கணும்னு விரும்பினா அதிமுகவில் இருக்க முடியாது, எடப்பாடி பழனிசாமி தலைமையை ஏற்றுக்க முடியாது. அப்படி இல்லை அப்படின்னா அரசியலில் தொடரணும் அப்படின்னா தாவேகா சைடு போகலாமா அப்படிங்கிறத பற்றி இது பண்ணார். அவர் ஒரு முடிவு பண்ணி வச்சுட்டாங்க. இனிமேல் தாவேகா சைடு தான் நமக்கு சேஃப்டி அப்படிங்கிற ஒரு எண்ணத்துக்கு வந்துட்டாங்க. இல்லை அப்படின்னா நான் அரசியலை விட்டுட்டு ஒதுங்கிட்டு நான் படுகிய வேலையை பார்த்துட்டு நான் படுக்க இருக்கிறேன், உங்களை சந்திக்கிறேன், உங்களுடைய கஷ்ட நஷ்டங்களில் நான் வந்து பங்கெடுத்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து நிறைய பேச ஆரம்பித்தார். நிறைய பேர் எடப்பாடி பழனிசாமியோட பயணம் பண்ணுறது வேணாம், அவமானங்களோட நீங்கள் அவரோட தொடர்ந்து பயணம் பண்ணுறது வேணாம், நீங்கள் விட்டுருங்க, நீங்கள் வந்து ஒரு மாற்று கட்சி தாவேக்காங்கிறது ஒரு நல்ல முடிவு, அந்த கட்சியோடு நீங்கள் இணைந்து செயல்படுறது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லி எல்லாருமே சொல்லியிருக்கிறாங்க. ஏன்னா இன்றைக்கி இருக்க சூழ்நிலையில் தாவேக்காவுக்கு எதிர்காலம் இருக்குது. அதிமுக வந்து அப்படியே போயிட்டே இருக்குது, தேஞ்சு போயிட்டே இருக்குது. இப்போ 47 நாடாளுமன்ற தேர்தலில் இன்னும் மோசமாக போவோம். கூட்டணி எடப்பாடி பழனிசாமியோட வைக்கிறதுக்கு யாருக்குமே விருப்பமே இருக்காது. ஒன்று திமுகவோட வைப்பாங்க, இல்லைன்னா தாவேகோட கூட்டணி வைப்பாங்க. எடப்பாடி பழனிசாமியை தனியாக தான் நிற்கணும். பாஜக கூட கழட்டி விட்டுரும். பாஜக எடப்பாடி பழனிசாமிக்கு பல விதங்களில் நெருக்கடியை கொடுக்கும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் அவங்களுக்கு இருக்குது. அதனால வந்து விஜயபாஸ்கர்கிட்ட எல்லாமே பேசியிருக்காங்க. அதனால் பார்த்திங்கன்னா விஜயபாஸ்கரும் செய்தியாளர்களை சந்திக்கும் போது அதான் சொன்னார், என்னை வந்து இதே தொகுதியில் 4 முறை வெற்றி பெற வச்சுருக்காங்க. தொடர்ந்து வந்து வாக்கு சதவீதம் அதிகரிச்சுக்கிட்டே போயிருக்கு. மக்கள் வந்து என் மேலே ஒரு பெரிய நம்பிக்கை வச்சுருக்காங்க. அந்த மக்களுக்கு வந்து நான் ஏதாவது பண்ணணும் அப்படின்னோம்னா ஆளுந்தரப்பாக இருக்கணும். ஆளுந்தரப்பாக இருக்க முடியல. ஆனால் எடப்பாடி பழனிசாமி நாங்கள் சொல்கிறதையும் கேட்க மாட்டேறாரு. நான் வந்து என்னை எம்எல்ஏ ஆக்கணும், மக்கள்கிட்ட வந்து ஏதாவது கேட்கணும். நான் எம்எல்ஏ பதவியை ராஜினாமா பண்ணணும்னா அதுக்கு இவங்க வந்து பர்மிஷன் கொடுக்கணும். நீங்கள் பண்ணுங்க அப்படின்னு சொன்னால் தான் நான் பண்ணுவேன். தொகுதி மக்கள் என்ன நினைக்கிறாங்க, என்ன சொல்ல விரும்புகிறாங்க அப்படிங்கிற அவங்க கருத்தையும் நான் கேட்கணும்ல. எனக்கு வந்து இப்போ மாற்றம் விரும்பினேன் அப்படின்னா அந்த மாற்றம் வந்து அவங்களும் விரும்பி இருக்கணும். அப்படிப்பட்ட சூழ்நிலை தான். ஏன் நான் அதிமுக விட்டு வெளியே போகிறேன் அப்படிங்கிற விஷயத்தையும் நான் அவங்கள்ட்ட சொல்லணும்ல. எடப்பாடி பழனிசாமி தலைமை சரியில்லை, எடப்பாடி பழனிசாமி யார் பேச்சையும் கேட்க மாட்டேறாரு அப்படிங்கிற சில விஷயங்களை நம்ம பேச வேண்டியிருக்குல்ல. அதெல்லாம் நான் சொல்லியிருக்கேன். மக்களும் வந்து அதை புரிஞ்சுக்கிட்டாங்க. ஓட்டு போட்ட மக்களும் அதை புரிஞ்சுருக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சிவி சண்முகமும் சரி, விஜயபாஸ்கரும் சரி, 2 பேருமே வந்து சரியாக வந்து அவங்களுடைய மனசில் என்ன இருக்குது அப்படிங்கிற விஷயத்த சொல்லவே இல்லை. காரணம் வந்து அவங்களுக்கு எடப்பாடி பழனிசாமியோட தொடர விருப்பம் இல்லை. இவ்வளவு பஞ்சாயத்து, இவ்வளவு பிரச்சனையான பிறகு சிவி சண்முகத்தையும் விஜயபாஸ்கரையும் கண்டிப்பாக எடப்பாடி பழனிசாமி பழி வாங்குவார். வேலுமணியெல்லாம் சேர்த்துக்குவார். ஏன்னா எல்லாமே ஒரே சமூகம், அதனால் அது பிரச்சனை கிடையாது. ஆனால் இவங்கள பழி வாங்குவார். இவங்கள பழி வாங்குறதுக்கு முன்னாடி இவங்க மாற்றுக் கட்சியை தேடி போகிறது, இல்லை எடப்பாடி பழனிசாமியை எதிர்த்து நிற்கிறது அப்படிங்கிற ஒரு இதுக்கு வந்துட்டாங்க. இப்போ திடீர்னு பார்த்தீங்கன்னா எடப்பாடி இன்றைக்கி வந்து விஜயபாஸ்கர் சென்னைக்கு போகிறார். நேற்று நைட்டு வந்து ஏர்போர்ட்டில், திருச்சி ஏர்போர்ட்டுக்கு வந்தப்போ திருச்சியில் ஸ்ரீரங்கம் தொகுதியில் நின்று ஏற்கனவே இந்த முன்னாள் அமைச்சர் வளர்மதி அவங்க வந்து விஜயபாஸ்கரை சந்தித்து பேசினாங்க. தெரியும் அவங்களுக்கு எடப்பாடி பழனிசாமியோட செயல்பாடுகள் என்ன, எடப்பாடி பழனிசாமினால அதிமுக எந்த பொசிஷனுக்கு போயிருக்கு அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அப்போ எல்லாருமே வந்து விஜயபாஸ்கருக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக நாங்கள் உங்கள் கூட இருக்கிறோம், நீங்கள் என்ன முடிவு எடுத்தாலும் நாங்கள் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. விஜயபாஸ்கர் மனசில் என்ன இருக்குன்னு உங்களுக்கு என்ன தோணுதா? விஜயபாஸ்கர் என்ன நினச்சிட்டு இருப்பாருன்னு தெரியுதா? ஏன்னா இவ்வளோ தூரம் போராடியாச்சு, கஷ்டப்பட்டாச்சு. இனிமேல் எடப்பாடி பழனிசாமிகிட்ட மன்னிப்பு கடிதம்லாம் கொடுத்துட்டு எடப்பாடி பழனிசாமிகிட்ட சேர்ந்து எடப்பாடி பழனிசாமி பேச்சை கேட்குற அளவுக்கு எடப்பாடி பழனிசாமி ஒரு ஆளுமை மிக்க ஒரு தலைமை கிடையாது அப்படிங்கிற ஒரு எண்ணத்துக்கு சிவி சண்முகம், விஜயபாஸ்கர் வந்துட்டாங்க. வேலுமணி இந்த மாதிரி டீம் எல்லாமே பார்த்தீங்கன்னா இனிமேல் அவங்க சொந்த காலில் நிற்கிறதே கஷ்டம்தான். இப்போ அவங்கள எல்லாத்தையுமே எடப்பாடி பழனிசாமி பழி வாங்குவார மாட்டாரா? கண்டிப்பாக பழி வாங்குவார். இப்போ வாங்க மாட்டார், இன்னும் கொஞ்சம் நாள் விட்டு அடிப்பார். அந்த மாதிரி சூழ்நிலை நமக்கு வந்துடும் அப்படின்னு அவங்களுக்கு தெரியுது. அதுக்கு முன்னாடியே நம்ம என்ன பண்ணணுமோ அதை பண்ணிக்குவோம். இப்போ வந்து என்னென்னா ஒரு சிவி சண்முகத்துக்கு வந்து இப்போ ராஜ்யசபா எம்பி பதவியே ராஜினாமா பண்ணிட்டாரு. இப்போ எம்எல்ஏ பதவியே ராஜினாமா பண்ணிடுவார் அப்படின்னு சொல்கிறாங்க. விஜயபாஸ்கரும் இன்றைக்கி பண்ணிடுவார். ராஜினாமா பண்ணிவிட்டு தாவேகால வந்து இணைஞ்சிடுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படிங்கிற ஒரு கருத்து நல்லா பரவிட்டு இருக்கு. பார்க்கலாம் என்ன சொல்கிறாங்க, என்ன நடக்குது. ஏன்னா எடப்பாடி பழனிசாமி தலைமை சுத்தமாக பிடிக்கல அவங்களுக்கு. எம்ஜிஆர்
ஜெயலலிதா இந்த கட்சியை எப்படி வழி நடத்துனாங்களோ அந்த அளவுக்கு வழி நடத்துறதுக்கான ஒரு தகுதி தராதரம் எடப்பாடி பழனிசாமிகிட்ட இல்லை அப்படிங்கிறது தான் இவங்களுடைய குற்றச்சாட்டாக இருக்குது. நேற்று ஆலோசனை முழுவதும் பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமி பேரை எங்கேயுமே செய்தியாளர் சந்திப்பில் அவர் உச்சரிக்கவே இல்லை. ரெண்டாவது வந்து இணையிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவு. தாவேகா சைடு போவாங்க. அதே புஸ்லியானந்த அமைச்சர் புஸ்லியானந்த் சொல்லிகிட்டே இருந்தால இன்னும் ஒரு 10, 6, 7 பேர் வந்து அது தாவேகா சைடு வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதில் 2 பேர் பேரை சேர்த்துக்கங்க. ஒன்று சிவி சண்முகம், இன்னொன்று விஜயபாஸ்கர் பேரையும் சேர்த்துக்கங்க. சேருவாங்க. அவங்க ஆதரவு எம்எல்ஏக்களும் சேருவாங்க. சேர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. தாவேகாவுக்கு நம்பிக்கை அதிகமாக போயிட்டே இருக்குது. பார்க்கலாம் என்ன நடக்குமா அப்படின்னு சொல்லி. அதே போல் அமைச்சர் புஸ்லியானந்த் கூட நேற்று ஒரு விஷயத்தை சொல்லியிருந்தார். எங்களை நம்பி வரவங்கள நாங்கள் எப்பயுமே கைவிட மாட்டோம் அப்படின்னு சொல்லி ஒரு பஞ்சு டைலாகர் அவரும் பேசியிருந்தார். பார்ப்போம் என்ன நடக்குமா அப்படின்னு சொல்லி. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். தொடர்ந்து நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள்.